ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் கிட்ட வந்து வெந்தயம், 1/2 ஸ்பூன் கிட்ட வந்து கடுகு. இப்போ எல்லாமே பொரியட்டும். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சில வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் முழுசாக போட்டிருக்கேன். இப்போ வந்து குழம்பு கரைச்சிக்கலாம். குழம்பு கரைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் 1.5 கரண்டி கிட்ட வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துப்போம். சேர்த்து விட்டு நம்ம கையாலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு வந்து தண்ணி சேர்த்து இதில் வந்து கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 15 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பை சேர்த்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கொதி வரட்டும், நம்ம மூடி வச்சுப்போம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நான் ஒரு முருங்கைக்காய் அதில் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் வெந்து வந்துடுச்சு. நான் 2 வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். நான் வந்து ஒரு 5 பூண்டு தோலோடு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு நல்லா வந்து இடித்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து திருக்க கருவாடு வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை அதில் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கரெக்டாக தான் இருக்குது, அதனால் நான் உப்பு எதுவும் சேர்க்கலை, அந்த ஃபஸ்ட்டு சேர்த்தது தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும், மூடி இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சு எல்லாம் வந்துடுச்சு. கருவாடு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே வெந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.